மறிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்கள் நம்மை தேவனை விட்டு பிரிக்கின்றதா இருக்கிறது. நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பை தரும்படியாக, சாபங்களை நீக்கும்படியாக கடவுளே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய தூய ரத்தத்தை, திரு ரத்தத்தை சிந்த வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. நியாயாதிபதியாகிய கடவுள் மனிதன் செய்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். மனிதர்கள் இன்றைக்கு ஆடு அல்லது கோழியை நாம் பலி கொடுக்கிறோம். அதை காட்டிலும் உண்மையான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே தூய ரத்தத்தை சிந்தினார். அந்த தூய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதா இருக்கிறது. இயேசு பிறந்து நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்ததினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது, நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. இந்த நாளிலும் கூட கடவுள் வந்த நோக்கம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க, கடவுள் மனிதனாக பிறந்த நோக்கம் நம்முடைய சாபங்களை நீக்க. பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கு நல்ல செய்தி உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். உங்க வீடு தேடி கடவுளுடைய வார்த்தை வந்திருக்கிறது. இந்த வார்த்தையை நம்புங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்போது கூட ஒரு சிறிய ஜெபம் பண்ணுகிறோம். உங்கள் வாழ்க்கையில வியாதிகள், கஷ்டங்கள் இருக்குமேனால் இந்த வேலையில நீங்கும். ஆண்டவராக இயேசுவே, இந்த ராத்திரி வேலையிலே, இந்த கிறிஸ்துமஸ் நாளை முன்னிட்டு உமது பிள்ளைகளுடைய வீடுகளில் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். அவருடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், சமாதானம், சௌக்கியம், ஆசீர்வாதம் உண்டாவதாக. கடன் தொல்லைகள், அடர் கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள் மறைவதாக. இந்த நாளில் இயேசுவே என் கஷ்டங்களை நீக்கும் என்று யார் யார் கூப்பிடுகிறார்களோ அவர் வாழ்வில் ஒரு தெய்வீக சமாதானம் உதைப்பதாக. உமக்கே மகிமை உண்டாட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹேப்பி கிறிஸ்துமஸ் என்ற நீர் வாழ்த்துக்களை உங்களுக்கு சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy